الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فبالسند المتصل مني إلى الإمام المصنف رحمه الله وبأسانيده المتصلة إلى عبد الله بن عمر رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: بني الإسلام على خمس: شهادة أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله، وإقام الصلاة، وإيتاء الزكاة، والحج، وصوم رمضان. متفق عليه. அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய ஹதீஸ் பாடத்தொடர்ல 4வது ஹதீஸான புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் சம்பந்தமாக எங்களோட கடைசி வகுப்புல நாங்க பார்த்தோம். புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ் என்ற இந்த வார்த்தைக்கு மாத்திரம் நாங்க விளக்கங்கள் பார்த்தோம். இன்றைய எங்களோட பாடம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் வரக்கூடிய இந்த ஹதீஸுடைய தொடர் சம்பந்தமாக நாங்க பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின். அதனுடைய விளக்கம் சம்பந்தமாக நாங்க பார்த்துட்டோம். ஷஹாதத்தி அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த வார்த்தையில வரக்கூடிய ஷஹாதா என்ற இந்த வார்த்தை எங்களுக்கு 3 விதமாக படிக்க இயலும். ஷஹாதத்தி என்று படிக்க இயலும், அதே போன்று ஷஹாதத்தே என்று படிக்க இயலும், அதே போன்று ஷஹாதத்து என்று சொல்லி படிக்க இயலும். இதுல ஷஹாதத்தி என்று படிப்பதுதான் அஷ்ஹரான லுகா. இதுக்கு நாங்க தர்கீப் சொல்லும் பொழுது அத்துஃப் பயான் என்று சொல்லி சொல்லுவோம், அல்லது ஹம்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து வரக்கூடிய பதிலாக நாங்க கொடுத்தா ஷஹாதத்தி அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வ இகாமிஸ் ஸலாஹ் வ ஈதாஇஸ் ஸகாத் வல் ஹஜ் வ ஸௌமி ரமதான், இப்படியாக சொல்லுவோம். இல்லைண்டா நஸ்பு வச்சு ஷஹாதத்தே என்பதாக எங்களுக்கு சொல்லிடும். ஷஹாதத்த அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் வ இகாமஸ் ஸலாஹ் வ ஈதாஅஸ் ஸகாத், இப்படியாக எங்களுக்கு சொல்லிடும். இப்படி சொல்லுவோமாக இருந்தால் இதற்கு நாங்க தர்கீப் சொல்லுவோம். இது மஃஊலு லிஃபிஅலின் மஹ்தூஃப், போக்கப்பட்ட ஒரு ஃபிஅலுக்குரிய மஹ்தூஃப் என்பதாக மஃஊல் என்பதாக சொல்லுவோம். அப்ப அதனுடைய தக்தீர் அனி என்று இருக்கும். புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின் அனி ஷஹாதத அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வ இகாமஸ் ஸலாஹ் வ ஈதாஅஸ் ஸகாத் வல் ஹஜ் வ ஸௌம ரமதான். அப்படி இல்லைன்னா இதுக்கு 3வது விதமாக நாங்க ஷஹாதத்து அன் லா இலாஹ இல்லல்லாஹ் எங்களுக்கு வாசிக்கலும். அப்படி வாசிப்போமாக இருந்தால் இதுக்கு சொல்லுவோம் தர்கீப் ஹபருன் லி முப்ததைன் மஹ்தூஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது போக்கப்பட்ட முப்ததாவுக்குரிய ஹபர் என்பதாக இதுக்கு நாங்க தர்கீப் சொல்லுவோம். அப்ப போக்கப்பட்ட முப்ததா எப்படி இருக்கும்டா, ஒன்று யஹ்தாஹா என்று சொல்லுவோம், அல்லது ஹிய என்று சொல்லுவோம், ஏதோ ஒன்று சொல்லிடும். அல்லது மாற்றமாக நாங்க தர்கீப் கொடுப்போம். மேலும் எப்படி இது போக்கப்பட்ட ஹபருக்குரிய முப்ததா என்று எங்களுக்கு சொல்லிடும். அப்படி சொல்வோமாக இருந்தால் அங்க நாங்க தகதீரிடுவோம். எப்படி என்றா, மின்ஹா ஷஹாதத்து அன் லா இலாஹ இல்லல்லாஹ். மின்ஹா என்பது ஜார் மஜ்ரூர், இங்க ஹபர் போக்கப்பட்டிருக்கிறது. ஷஹாதா என்பது முப்ததா முஅக்கராக வந்திருக்கேன்னு சொல்லி இந்த இடத்துல எங்களுக்கு தர்கீப் சொல்ல முடியும்.
ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு. எனவே இது இஸ்லாம் சம்பந்தமாக சொல்லுது. இஸ்லாம் என்பது எங்களுக்கு தெரியும். லுகாவுல இஸ்லாம் என்றா என்ன, ஷரஅன் இஸ்லாம் என்றா என்ன என்று நாங்க முந்தின ஹதீஸில இதனுடைய லுகா ரீதியான மானா, அதே போன்று ஷரஅன் ரீதியான மானாக்களை பார்த்துட்டோம். அடுத்ததாக இந்த இடத்துல ஒரு கேள்வி ஒன்று நீங்க எழுப்பிடும். என்ன கேள்வி என்றா, ஏன் இந்த 5 விடயங்கள்லையும் ஷஹாதத்தான் முற்படுத்தப்பட்டது? காரணம் என்ன? ஏனைய சாயிருல் அர்கான், ஏனைய ருக்குன்களை விடவும் இந்த இடத்துல ஷஹாதத்தான் முற்படுத்தப்பட்டதற்குரிய காரணம் என்ன என்ற ஒரு கேள்வியை நாங்க இந்த இடத்துல எழுப்பிடும். அப்படி எழுப்புமாக இருந்தால் நாங்கள் அதுக்கு விட சொல்லுவோம். என்ன, ஏன் இந்த இடத்துக்கு ஐயத்தகத்தம், இந்த இடத்துல நாங்க அஸ்ல் என்பது அதனுடைய ஹக்கு, அதற்குரிய கடமை என்னண்டா அஸ்லத்தான் நாங்க முற்படுத்தணும். எனவே இந்த இடத்துல நபி அவர்கள் ஏனைய அர்கான்களை விடவும் ஷஹாதத்தானை முற்படுத்தி இருக்கிறார்கள் என்று நாங்க விட சொல்லேலும். அடுத்ததாக இரண்டாவது விடயமாக நபி அவர்கள் சொன்னார்கள் சம்பந்தமாக சொன்னார்கள். இந்த இகாமுஸ்ஸலா, இகாம் என்ற இந்த வார்த்தை இதனுடைய அஸ்ல் எப்படி இருக்குமெண்டா இகாமத்துன், அதாவது அகாம யுகீமு இகாமத்தன், தா ஒன்று இங்க இருக்கும். இந்த தா போக்கப்பட்டிருக்கு. இந்த தா வந்து எங்களுக்கு தெரியும், போக்கப்பட்ட பியலுடைய ஐங்கலிமாவுக்கு பகரமாகத்தான் இந்த தா வந்திருக்கு, இகாமா என்று. இந்த தா என்பது இது இலாஃபத்துடைய நேரத்தில போக்க இயலும். ஏன் போக்க இயலும் என்றால் லிதூலில் ஐபாரா, ஐபாரா நீடித்து விடும் என்ற காரணத்தினால நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே போக்கி இருக்கிறார்கள் என்று நாங்க சொல்லிடும். அப்படி இல்லாம பொதுவாக இலாஃபத்துடைய நேரத்தில சர்ஃபியூன்கள், சர்ஃபுடைய உலமாக்கள் இந்த இடத்துல இலாஃபத் வருமாக இருந்தால் இந்த இகாமா இது போன்ற வார்த்தையுடைய தாவை போக்க முடியும் என்பதாக எங்களுக்கு சொல்றாங்க. எனவே இந்த இடத்துல தா போக்கப்பட்டிருக்கிறது. 2 விதமான காரணம். ஒன்று தூளுல் ஐபாரா, இதற்காக வேண்டி போக்கப்பட்டிருக்கலாம், அல்லது இலாஃபத்துக்காக வேண்டி இந்த இடத்துல போக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது அஸ்ஸலா என்ற லொகா ரீதியான கருத்து எங்களுக்கு தெரியும், ஃபிக்ஹ்ல நாங்க படிச்சிருப்போம். அத்துஆ என்ற கருத்து. ஷரஅன் ஷரீஆ ரீதியான மானா அக்வாலுன் வ அஃஆலுன் மக்சூஸா முஃப்ததஹத்துன் பித்தக்பீர் வ முஃப்ததமத்துன் பித்தஸ்லீமி காலிபன். பொதுவாக ஃபிக்ஹுடைய உலமாக்களுக்கு மத்தியிலும் இந்த தாரிஃபாத்தில கருத்து வேறுபாடு இருக்கிறது. சிலவங்களை பார்த்தா அக்வாலுன் வ அஃஆலுன் மக்சூஸா முஃப்ததஹத்துன் பித்தக்பீர் வ முஃப்ததமத்துன் பித்தஸ்லீம் இதோட நிப்பாட்டி கொள்ளுவாங்க. காலிபன் என்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. அப்படி காலிபன் என்ற வார்த்தையை சொல்லி அதுல ஏராளமான இஷ்கால்களை நாங்க காண இயலும். எனவே காலிபன் என்று சொல்லி போட்டு நாங்க சொல்றதுதான் ஆக சிறந்தது. இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான ஒரு பஹஸ அடுத்ததாக நாங்க ஃபிக்ஹுடைய பாடம் நடாத்த இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த நேரங்கள்ல இது சம்பந்தமாக தெளிவாக நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஃபத்ஹுல் முஈன்ல காலிபன் என்ற வார்த்தையை இமாம் மலிபாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கொண்டு வந்திருக்க மாட்டார்கள். அதே போன்று உம்தாவுல பார்த்தோம்னா அதுல இமாம் அஹ்மத் பின் நகீப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க காலிபன் என்ற வார்த்தையை கொண்டு வந்திருப்பாங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக நாங்க ஃபிக்ஹ்ல பார்ப்பது பொருத்தம் என்று நினைச்சு இந்த இடத்துல இது சம்பந்தமாக நான் பேசல இன்ஷா அல்லாஹ். அதே போன்று ஸலா என்ற வார்த்தை இந்த இடத்துல வந்திருக்கு. எனவே இதனுடைய ஷரஅன் ரீதியான கருத்தை பார்த்தோம். இந்த ஸலா எப்ப கடமையாக்கப்பட்டதுண்டா ஹிஜ்ரத்துக்கு முன்னால, மிஅராஜுடைய இரவு, ரஜப்
27ல 27ல கடமையாக்கப்பட்டது. ஹிஜ்ரத்துக்கு 6 வருடங்களுக்கு முன்னால கடமையாக்கப்பட்டது. இந்த தொழுகையோட தான் வுதுவும் கடமையாக்கப்பட்டது. இந்த தொழுகைக்கு ஒரு பேர் சொல்லப்படும் உம்முல் இபாதாத் என்று சொல்லப்படும். இது எதை போலண்டா மதுபானத்துக்கு உம்முல் ஹபாயிஸ் என்று சொல்வதை போல மதுபானத்துக்கு உம்முல் ஹபாயிஸ் என்று சொல்லப்படும். அதே போல இபாதத் உம்முல் இபாதா என்று இந்த தொழுகைக்கு சொல்லும். ஏன் ஷஹாதா கலிமாவுக்கு பிறகு சலா சொல்லப்பட்டது, ஏனைய அர்க்கான்கள் இருக்க சலா சொல்லப்பட்டதற்குரிய காரணம் என்ன என்ற ஒரு கேள்வியை நாங்கள் எழுப்பினோம். எனவே இந்த கேள்விக்கு நாங்கள் விட சொல்லுவோம் என்னென்றா, உண்மையிலே சலா என்பது இங்கே முற்படுத்தப்பட்டிருக்கிறது, ஷஹாதத்தைனுக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த சலா என்பது அல் இமாதுல் ஆலம், மிகப்பெரிய ஒரு தூண் இதுதான். இதனாலதான் ஹதீஸில நாங்க பார்ப்போமாக இருந்தால் வஅமூதுஹா அஸ்ஸலா என்று வந்திருக்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸில அஸ்ஸலாத்து இமாதுத்தீன் என்று வந்திருக்கிறது. எனவே சலா என்பது அது அல் இமாதுல் ஆலம். எனவே ஷஹாதாவுக்கு அடுத்ததாக வரக்கூடியது தொழுகை. அதனாலதான் இதுக்கு உம்முல் இபாதாத் என்ற ஒரு பெயரும் இதுக்கு வந்திருக்கிறது. அடுத்ததாக ஜகாத்தை நாங்க கொடுக்கிறது. இங்க ஜகாத் என்ற வார்த்தையை கொண்டு முராத் சதகா அல் மக்தூபா, பரதாக்கப்பட்ட ஜகாத். ஜகாத் என்றால் லொகத்தன் அன்னமா என்ற கருத்து. ஷரஅன் ஜகாத் என்றால் ஹக்குன் வாஜிபுன் ஃபி மாலின் ஹாஸின் லிதாயிஃபத்தின் மக்சூஸா ஃபி ஸமனின் மக்சூஸ் பிஷுரூத்தின் ஹாஸா. சொல்லுவோம் ஹக்குன் வாஜிபுன் ஃபி மாலின் ஹாஸ், எல்லாத்துலயும் நாங்க கொடுக்கலாது, அதுக்கண்டு குறிப்பான சில விடயங்கள் இருக்கிறது. யாருக்கு கொடுக்கிறது? லிதாயிஃபா மக்சூஸா, அல்லாஹ் குர்ஆன்ல இவங்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறான். எனவே அவர்களுக்கு தான் கொடுக்கும். ஃபி ஸமனின் மக்சூஸ், அதுக்கும் காலம் இருக்கு, கொடுக்கக்கூடிய காலமும் குறிப்பிடப்பட்டது. பிஷுரூத்தின் ஹாஸா, அதுக்கண்டு தனி விசேடமான ஷருத்துகள் இருக்கு. இதை கவனிச்சு நாங்க கொடுக்கக்கூடியதுக்கு ஜகாத்னு சொல்லுவோம். ஜகாத் எப்ப கடமையாக்கப்பட்டதுண்டா ஜகாத் ஹிஜ்ரி 2ல கடமையாக்கப்பட்டது. இந்த இடத்துல இன்னும் ஒரு கேள்வியை நாங்க எழுப்பியும், ஏன் தொழுகையை அடுத்து ஏனைய அர்க்கான்கள் இருக்க ஜகாத் முற்படுத்தப்பட்டது என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு எழலாம். எனவே இந்த கேள்விக்கு நாங்க விட சொல்லுவோம் எப்படி என்றா, ஏன் இந்த இடத்துல ஜகாத் முற்படுத்தப்பட்டது என்றால், ஜகாத் என்பது குர்ஆனில ஏராளமான இடங்கள்ல சலாவும் கரீனத்து ஸலா, தொழுகையோட இணைந்ததாக வர இடத்துல சலா என்பது பதனியா அல் அமால் அல் பதனியா, பதன் சார்ந்த அமால். எனவே நபி அவர்கள் பதன் சார்ந்த அமலை சொல்லிவிட்டு அடுத்ததாக மால் சார்ந்த அமலை சொல்வதற்காக வேண்டி இதை கவனித்து இந்த இடத்திலே ஜகாத் சம்பந்தமாக சொல்லி இருக்கிறார்கள். அடுத்ததாக வல் ஹஜ். இந்த ஹஜ் என்ற வார்த்தை எங்களுக்கு ஹஜ் என்றும் வாசிக்கலும் பிஃபத்ஹில் ஹா, அதே போன்று வகஸ்ரிஹா அல் ஹஜ் என்றும் எங்களுக்கு வாசிக்கலும். இன்னும் ஒரு ரிவாயத்துல இந்த இடத்துல வல் ஹஜ்ஜி வஸௌமி ரமதான் என்று வருகிறது. ஆனால் இன்னும் ஒரு ரிவாயத்துல ஹஜ்ஜில் பைத் என்று வருகிறது. எனவே நாங்க இந்த இடம் அல்லாஹுடைய ஆலயத்தை என்ன செய்வது, நாடுறது. அல் ஹஜ் என்ற லொகத்தன் அல் கஸ்த் என்ற கருத்து, ஷரஅன் கஸ்து பைத்தில்லாஹில் ஹராம் லின்னுஸ், இபாதத்துக்காக வேண்டி, நுசுக்குக்காக வேண்டி அல்லாஹுடைய அந்த சங்கையான வீட்டை நாங்கள் நாடி செல்லுவோம். ஹஜ் என்பது கருத்து
அதே போன்று அடுத்ததாக இந்த இடத்துல ஒரு கேள்வி எங்களுக்கு எழுப்ப முடியும். அடுத்ததாக இந்த இடத்துல ஒரு கேள்வி எங்களுக்கு எழுப்ப முடியும். ஏன் இந்த இடத்துல நோன்பை விட ஹஜ் முற்படுத்தப்பட்டது? ஏனென்றா ஹஜ் என்பது இறுதியாக கடமையாக்கப்பட்டது. இந்த ஹஜ்ஜுக்கு முன்னால நோன்பு ஹிஜ்ரி 2 கடமையாக்கப்பட்டது. எனவே நோன்புதான் சியாம் சௌம் முதலாவதாக சொல்லப்பட வேண்டும். அப்படி இருக்க ஏன் நோன்பை விட ஹஜ் முற்படுத்தப்பட்டது என்ற ஒரு கேள்வி ஒன்றை நாங்க எழுப்பிடும். அப்படி எழுப்புவோமாக இருந்தால் இதுக்கு நாங்க முதலாவதாக விட சொல்லுவோம், இந்த ஹதீஸில சௌமை விட ஹஜ் முற்படுத்தப்பட்டதுக்குரிய காரணம் என்னவென்றால், சார்ந்தது. எனவே நபி அவர்கள் ஜகாத்தை சொன்னார்கள். அதே போன்று இபாதத் இரண்டும் சார்ந்தது. அதை சொல்வதற்காக வேண்டித்தான் நபி அவர்கள் ஹஜ்ஜை செய்தார்கள். எனவே முதலாவதாக இபாதா பதனியாவை சொன்னார்கள், இரண்டாவதாக இபாதா மாலியாவை சொன்னார்கள், மூன்றாவதாக ஏன் நோன்பை விடவும் ஹஜ் முற்படுத்தப்பட்டது என்றால், இந்த இடத்திலே எங்களுக்கு சுட்டிக்காட்டுவதற்காக வேண்டி முன்னால சொல்லப்பட்ட அந்த 3 இபாதத்துகளும், உதாரணமாக தொழுகையை பார்ப்போமாக இருந்தால், இங்கும் என்ற வார்த்தை சேர்ந்திருக்கிறது. அப்படி இருக்க ஏன் இந்த ஹதீஸிலே இஸ்திகா என்ற வார்த்தையை சொல்லவில்லை என்று ஒரு அந்த ஆயத்திற்கும் அந்த எனவே பதில் கொடுப்போம். எப்படி என்றால், இந்த ஹதீஸிலே இஸ்திகா என்ற வார்த்தை சொல்லப்படவில்லை. காரணம் என்னவென்றால், இது அந்த வார்த்தை கணிப்பிடப்படக்கூடியது. எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே சொல்லவில்லை என்று நாங்கள் இதற்கு விடை சொல்லுவோம். அடுத்ததாக வசௌமி ரமதான், இறுதியாக நபி அவர்கள் சௌமி ரமதான் சம்பந்தமாக சொன்னார்கள். சௌம் என்றால் அல் இம்சாக் என்ற ஷர்அன் அல் இம்சாக்கு பினியத்தின் அஷ்யா மக்சூஸா ஃபி ஸமனின் முஅய்யனின் எல்லாமே குறிப்பிடப்பட்டது. இந்த நோன்பு என்பது ஹிஜ்ரி 2 கடமையாக்கப்பட்டது. வேறு ரிவாயத்துகள்ல சௌம் முந்தியும் ஹஜ் முந்தியும் சௌம் பிந்தியும் வருகிறது. 2 ரிவாயத்துடைய தரமும் அது சஹீஹான ரிவாயத்துகள். முன்னால நாங்க பார்த்தோம், ஏன் அப்படி வந்த என்ற கேள்வி. அதற்கு எனவே இந்த ஹதீஸில ஹஜ் முன்னால வந்து சௌம் பின்னால வந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த ஹதீஸை மையமாக வைத்துத்தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் விட முற்படுத்தி தன்னுடைய கிரந்தத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் ஏனைய ஜும்ஹூருடைய உலமாக்கள் அவர்கள் ஹஜ்ஜை பிற்படுத்துகிறார்கள். அன்ஜமீஅல் இபாதத், ஏனைய எல்லா இபாதத்தை விடவும் ஹஜ்ஜை பிற்படுத்துகிறார்கள். காரணம் என்னவென்றால் அதை பிற்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த ஹதீஸை மையமாக வச்சு இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய கிதாபுல ஹஜ்ஜை முதல் பாடமாகவும் சௌமை 2வது பாடமாகவும் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போன்று முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், அந்த ஹதீஸில சியாம் நோன்பு முன்னுக்கும் ஹஜ் பின்னுக்கும் வருகிறது. அதே போன்று ஹஜ் முன்னுக்கும் நோன்பு பின்னுக்கும், இப்படி 2 விதமான ரிவாயத்துகளும் மாறி மாறி வருகிறது.
இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த ரிவாயத் அவங்க சொல்றாங்க, புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸத்தி அலா அய்யுஹித அல்லாஹ் வ இகாமிஸ் ஸலா வ ஈதாஇஸ் ஸக்கா வ ஸியாமி ரமதான் வல் ஹஜ் என்று சொல்கிறார். இந்த நேரத்தில் ஒரு மனிதர் கேட்கிறார், அல் ஹஜ்ஜு வ ஸியாமு ரமதான், முதலாவது ஹஜ்ஜா அல்லது ஸியாமு ரமதானா என்று கேட்கும் பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், லா, இல்லை, சியாமு ரமதான் வல் ஹஜ், முதலாவது சியாமு ரமதான், இரண்டாவது தான் ஹஜ் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். ஹாகதா சமிஅத்துஹு மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் சொல்ல நான் இவ்வாறு தான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இந்த இடத்தில் ஒரு இஷ்கால் வருகிறது. இந்த ஹதீஸில இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தர்தீபை மாற்றிய மனிதருக்கு ரத்து கொடுக்கிறார்கள், எச்சரிக்கை செய்கிறார்கள். அப்படி இல்ல, சியாம் முன்னால ஹஜ் பின்னால அப்படி என்று சொல்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நாங்க படிக்கக்கூடிய இந்த ஹதீஸில அதே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாற்றி சொல்லிருக்கிறார்களே என்ற ஒரு இஷ்கால் எங்களுக்கு எழலாம். இந்த இஷ்காலுக்கு நாங்க எப்படி விட சொல்லுவோம் என்றால், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடமிருந்து இந்த ஹதீஸை 2 தடவை கேட்டிருப்பார்கள். ஒரு தடவை நோன்பு முற்படுத்தி ஹஜ் கேட்டிருப்பார்கள். ஆனால் இந்த மனிதருக்கு ரத்து கொடுக்கக்கூடிய இந்த நேரத்திலேயே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த எது மறந்து விட்டார்கள் என்று இந்த இடத்துல நாங்க விட சொல்லுவோம். அதே போன்று இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸ எங்க கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால், தன்னுடைய ஈமானுடைய பாடம் கிதாபுல் ஈமான்ல ஆரம்ப ஹதீஸாக கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இஸ்லாம் என்ற வார்த்தை அஃஆலுக்கு சொல்லப்படும். அதே போன்று இந்த இஸ்லாம் ஈமான் என்ற வார்த்தை இரண்டுடைய கருத்தும் ஒன்று என்பதை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி இந்த ஹதீஸை முதலாவது ஹதீஸாக கிதாபுல் ஈமானிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். அடுத்ததாக இன்னும் ஒரு சுஆல் எங்களுக்கு எழலாம். இந்த ஹதீஸில ஷஹாதா சொல்லப்பட்டிருக்கிறது, தொழுகை சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதே போன்று ஜகாத் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதே போன்று ஹஜ் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது, நோன்பு சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜிஹாத் சம்பந்தமாக வர இல்லையே. சௌமு ரமதான். எனவே இந்த இடத்துல இன்னும் ஒரு குறிப்பும் நாங்க இடத்த பார்க்க சிலவங்களோட கருத்து வெறுமனே ரமதான் என்று சொல்லக்கூடாது, மக்ரூஹ் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்க ரத்து ஆக இந்த ஹதீஸ் ஆதாரமாக எடுத்து ரமதான் என்று வெறுமனே அவர்கள் ரமதான் என்று மாத்திரம் பாவித்திருக்கிறார்கள். சௌமு ஷஹ்ரி ரமதான் என்று நபி அவர்கள் சொல்லவில்லை. எனவே ரமதான் என்ற வார்த்தையை யாரெல்லாம் ஷஹ்ரு என்ற வார்த்தையோடு சேர்த்து ஷஹ்ரு ரமதான் என்றுதான் சொல்ல வேண்டும், வெறுமனே ரமதான் என்று சொன்னால் கூடாது என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களுக்கு ரமதான் என்று வெறுமனே சொல்ல முடியும் என்பதாக நாங்க அவர்களுக்கு சொல்லுவோம். சரி, ஹைர். அடுத்ததாக இந்த ஹதீஸில தொழுகை, ஜகாத், ஹஜ், சௌம் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜிஹாத் சொல்லப்பட இல்லையே என்ற ஒரு கேள்வி எழலாம். எனவே அதற்கு நாங்க விட சொல்லுவோம், ஜிஹாத் என்பது இந்த ஹதீஸில ஏன் சொல்லப்படவில்லை என்றால், ஜிஹாத் ஃபர்து கிஃபாயா, சில நேரங்கள்ல தான் ஜிஹாத் ஃபர்து ஐனாக ஆகும். ஒட்டுமொத்த அந்த ஜிஹாதுடைய ஹுக்கும பார்ப்போமாக இருந்தால் அது ஃபர்து கிஃபாயா. எனவே இந்த இடத்துல பேச்சு வந்து ஃபர்து ஐன் சம்பந்தமான பேச்சு இன்னும் ஒரு ரிவாயத்தில் பார்ப்போமாக இருந்தால் வஅன்னல் ஜிஹாத மினல் அமலில் ஹஸன் என்று வந்திருக்கிறது. எனவே இந்த இடத்துல ஜிஹாத் சொல்லப்படாதக்குரிய காரணம் அது ஃபர்து கிஃபாயா, ஃபர்து ஐன் மாத்திரம். அடுத்ததாக இந்த ஹதீஸ்ல இருந்து என்னென்ன இஸ்திம்பாத்துகள் எடுக்கலும், இந்த ஹதீஸ்ல இருந்து என்னென்ன விடயங்கள் எங்களுக்கு சொல்ல இயலும் என்பதை நாங்க பார்ப்போமாக இருந்தால், இந்த ஹதீஸில
இந்த இஸ்லாத்துடைய 5 காரியங்களில் இந்த 5 காரியங்களும் மிக முக்கியமானது. இதனுடைய முக்கியத்துவம் எங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஏன் இஸ்லாம் என்பது இந்த 5 மீதுதான் இருக்கிறது. எனவே இதனுடைய முக்கியத்துவம் எங்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது. இது முதலாவது விஷயம். அதே போன்று 2வது விடயம் சொல்லப்படுகிறது ஜகாத் என்பது வாசகங்கள். அதே போன்று இரண்டாவது சலா, மூன்றாவது ஜகா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தரம். எனவே இந்த ஹதீஸின் மூலமாக என்ன விளங்குதென்றா, எது மிக முக்கியம் அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டுமோ அது அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும் என்பது இந்த ஹதீஸில எங்களுக்கு விளங்குது. அதே போன்று அடுத்தது ஷஹாதா. ஷஹாதா என்பது இந்த 2 ஷஹாதாவும் இது அடிப்படை விடயங்கள். இதன் மீதுதான் ஏனைய இஸ்லாத்துடைய காரியங்கள் நிலைநாட்டப்படுகிறது. இது அல்லாமல் ஏன் என்பது இந்த ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு விளங்குது. அதே போன்று ஏனைய அர்கான்களை விட சலா முற்படுத்தப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் அது அடியானுக்கும் இரட்சகனுக்கும் மத்தியில ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது. அடியானுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் அவை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லியது. அதே போன்று அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விடயம்தான் நபி அவர்கள் இந்த ஹதீஸில புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின் என்று சொல்லி முதலாவதாக எண்ணிக்கையை சொல்லியிருக்கிறார்கள். இஸ்லாம் 5 விடயங்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதத சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த மஅதூதை இன்னும் சொல்லவில்லை. எனவே முதலாவதாக நாங்க அதத சொல்வது என்பது இது கேட்கக்கூடியவருக்கு ஒரு உற்சாகத்தை உண்டு பண்ணும். இவர் சொல்லக்கூடிய விடயத்தை மனனம் செய்வதற்கு ஒரு ஊக்குவிப்பாக இது அமையும். எனவே நாங்கள் எண்ணிக்கையை சொல்வது என்பது முதலாவதாக எண்ணிக்கையை சொல்லி அடுத்ததாக எண்ணப்படக்கூடிய விடயத்தை சொல்வது என்பது இது கேட்கக்கூடியவருக்கு ஒரு ஊக்குவிப்பை ஏற்படுத்தும் என்ற விடயத்தை இந்த ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு எடுத்துக் கொள்ளேலும். அடுத்ததாக இந்த ஹதீஸுடைய விடயங்கள் இவ்வளவுதான். இந்த ஹதீஸ் முடிகிறது. அடுத்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ். இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸ் சம்பந்தமாக நாங்க பார்ப்போம். وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الإيمان بضع وسبعون شعبة فأفضلها قول لا إله إلا الله وأدناها إماطة الأذى عن الطريق والحياء شعبة من الإيمان متفق عليه. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஈமான், ஈமான் என்பது பிதுஉ வ ஸபஊன ஷுஅபா, 70 சொச்சம் கிளைகளை கொண்டது. ஃபஅஃதலுஹா, அந்த கிளைகளில் ஆக உயர்ந்த கிளை கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ். வ அத்னாஹா, அந்த கிளைகளில் ஆக தாழ்ந்த கிளை இமாத்தத்துல் அதா அனித் தரீக், பாதையை விட்டும் நோவினை கொடுக்கக்கூடிய விடயங்களை இமாத்தா, இஸாலாவுடைய கருத்தை நீக்குவது. அடுத்ததாக சொன்னார்கள் வல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானில் ஒரு கிளை என்பதாக சொன்னார்கள். முத்தஃபகுன் அலைஹ். இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. எங்கட சென்ற ஹதீஸில அல்ஹம்துலில்லாஹ் பூர்த்தியான முறையில இவர் சம்பந்தமாக, இவருடைய பெயர் சம்பந்தமாக வரக்கூடிய இஹ்திலாஃபுகள் பூராக பார்த்தோம்.
இந்த ஹதீஸில அல் ஈமானு பிதுஉ வ ஸபஊன ஷுஅபா, ஈமான் என்பது 70 சொச்சம் கிளைகளை கொண்டது. அல் பிதா என்ற வார்த்தை இது இன்னும் ஒரு ரிவாயத்தில பிதஅத்துன் என்றும் வந்திருக்கிறது. பிதஉன் என்று சொல்லி வாவுக்கு கஸ்ரா வச்சு உங்களுக்கு வாசிக்கிறோம். அதே போன்று பதுஉன், பிதஅத்துன், பதுஅத்துன் 2 முறையிலும் வாசிக்கிறோம். இந்த பிதா என்ற வார்த்தை முஹாவரத்துல் அரப், அரபிகளுடைய முஹாவராவுல இது கிதா என்ற மானாதான் இதற்கு இருக்கிறது. பிதா என்ற கிதா என்ற கருத்து. பிறகு இது நைஃப் என்ற வார்த்தைக்கு பாவிக்கப்பட்டது, புழங்கப்பட்டது. நைஃப் சொச்சம் என்ற கருத்து. இந்த பிதா என்ற வார்த்தை 3லிருந்து 9க்கு இடைப்பட்ட வார்த்தைக்கு 3லிருந்து 9க்கு இடைப்பட்ட எண்களை சொல்வதற்கு இந்த பிதா என்ற வார்த்தை எங்களுக்கு பாவிக்கிறது. எனவே அல் ஈமானு பிதுஉ வ ஸபஊன் ஷுஅபா, 70 சொச்சம் கிளைகள். சொச்சம் என்னக்குள்ள அப்பே 73 தொடக்கம் 79 இதற்குட்பட்ட எண்களை காட்டுவதற்கு இந்த பிதா என்ற வார்த்தை எங்களுக்கு பாவிக்க இயலும். அடுத்தது ஷுஅபா. ஷுஅபா என்ற ஹுஸ்னு ஷஜர், மரத்துடைய கிளைக்குத்தான் ஷுஅபா என்று சொல்லுவோம். இதனுடைய ஜம்உ ஷுஅப் அல்லது ஷிஆப் என்று சொல்லிடும். இந்த இடத்துல வரக்கூடிய ஷுஅப் என்பதை கொண்டு முராத் சமராத்துல் ஈமான் அல்லது ஃபுரூஉல் ஈமான் என்ற கருத்தை நாங்க இந்த இடத்துல கொடுக்கிறோம். இந்த ஹதீஸில நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான ஒரு மரத்துக்கு ஒப்பாக்கி இருக்கிறார்கள். எப்படியான மரம்? கிளைகள் இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு ஒப்பாக்கி இருக்கிறார்கள். அந்த மரத்துக்கு வேர்கள், அதே போன்று தண்டுகள், கிளைகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல இந்த உதாரணத்தை சொல்லிருக்கிறார்கள். வேர் என்பது அத்தஸ்தீக் பில் கல்ப், சாக் என்பது ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், அஹ்சான் என்பது சாயிருல் அர்கான். இப்படி நபி அவர்கள் ஒப்பிட்டிருக்கிறார்கள். இதே போல அல்லாஹ் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த கலிமாவையும் அல்லாஹ் ஒரு நல்ல மரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா, அதனுடைய ஃபரஅகள் வானத்தை நோக்கி, அஸ்லுஹா சாபித், அதனுடைய அசல் என்பது அது பூமியிலே சாபித்தாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹையும் பாக்கி அல் குர்ஆனில சொல்லி காட்டுகிறார். சரி, அடுத்ததாக இந்த ஹதீஸில ஒரு கேள்வி ஒன்றும் எனக்கு எழுப்பியலும். இந்த ரிவாயத்துல பிதுஉன் வ ஸபஊன் ஷுஅபா என்று வருகிறது. இன்னும் ஒரு ரிவாயத் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், அபூதாவுத், திர்மிதி, நசாஇ இவைகள்ல வரக்கூடிய ரிவாயத்துல ஸபஊ வ ஸபஊன் 77 என்று அங்க சுட்டிக்காட்டப்பட்டு வந்திருக்கிறது. இதுல பிதுஉன் வ ஸபஊன், அங்க ஸபஊ வ ஸபஊன் என்று வந்திருக்கிறது. அதே போன்று புகாரியுடைய ரிவாயத்துல வருகிறது பிதுஉ வ ஸித்தூன்,